வெல்கம் டு சோடா புட்டி. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோட் படத்தோட ரிவ்யூ. கோட் படத்துல அது இருக்கும் இது இருக்கும் திரும்ப பூரா ட்விஸ்ட் இருக்கும், நீங்க கண்ணை அசைக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்டர்வியூலையும் ஹைப்பை ஏத்தி விட்டாங்க. அதெல்லாம் நிறைய ஸ்பாய்லர்னு சொல்லி விட்டாங்க. சோ அதெல்லாம் தாண்டி இவங்க கொடுத்த ஐப்புக்கு அந்த படத்துல உண்மையாவே அந்த விஷயங்கள்லாம் இருக்கா? அந்த கோட் படம் எப்படி இருக்கு? ஒண்ணு, நம்ம தளபதி படத்தை செலிப்ரேட் பண்ண போறோம், எல்லாத்தையும் மறந்து தியேட்டர் மூமெண்ட்லாம் என்ஜாய் பண்ண போற அந்த விஷயம் சந்தோஷமும் இருக்கு. கூடவே சேர்ந்து இன்னும் 2 படம் தான் இல்ல, அதுல ஒரு படம் இல்ல இது அப்படிங்கிற மாதிரி குட்டி வருத்தமும் கூட ஒட்டிக்கிட்டு இருக்குது. சோ ரெண்டும் கலந்த இந்த கோட் படம் எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த வீடியோவை மொத்தமா பார்த்தலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிராண்டட் பட்டாசுகளை சிவகாசி ஃபேக்டரி விலைக்கு நீங்க வாங்கணும்னா லீமா ஃபயர் ஒர்க்ஸோட டைரக்ட் ஃபேக்டரி அவுட்லெட் ஆன்லைன்ல இருக்கு. www.crackersunlimited.com போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட விதவிதமா இந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ் இருக்குது. புதுசா நிறைய வெடிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் ஸ்கிரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட புது கலெக்ஷன்ல நிறைய வெரைட்டியான பட்டாசு வாங்கணும்னாக்க கண்டிப்பா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கோட் படத்துல நம்ம தளபதியை தாண்டி டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்காங்க, பிரபுதேவா இருக்காரு, ஸ்னேகா இருக்காங்க, லைலா இருக்காங்க, அந்த பக்கம் மோகன் இருக்காங்க. மோகனை வில்லனாக பாக்குறோம், காந்தியே வேஷம் போட்டு பாக்குறேன். இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அது இல்லாம வணக்கண்டா மாப்பிளன்ற மாதிரி திடீர்னு என்ட்ரி கொடுக்குற அந்த சர்ப்ரைஸ் கேமியோ, சில பல ரெஃபரன்ஸ்கள், இன்னும் ஏகப்பட்ட சமாச்சாரங்கள், ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்கள் இந்த படத்துல இருக்குது. அதுல டவுட்டே கிடையாது. அதுல பாதி இன்டர்வியூன்ற பேர்லயே உடச்சுட்டாங்களா, அது ஒரு குட்டி வருத்தம் தான். ஏங்க அதான் சொல்லாம இருந்தீங்கன்னா தியேட்டர்ல எங்களுக்கு இன்னும் எப்படி இருந்திருக்கும். அதனால இது தியேட்டர் மூமெண்ட்டுக்கான படம்பா. சோ ஏகப்பட்ட கத்திக்கிட்டே, அதுலயும் கடைசி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் கத்திக்கிட்டே பார்க்கக்கூடிய அனைத்து சமாச்சாரங்களும் இருக்குது. அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்குமா, அவங்க இருக்காங்களா இவங்க வராங்களான்ற மாதிரி டவுட்லாம் இருந்துச்சுல, இருக்காங்க. சோ அந்த டவுட்லாம் படத்துல இருக்காங்க. இந்த வீடியோல நான் மொத்தமா இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு எதையும் ஸ்பாயில் பண்ணாம, எந்த ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணாம நீங்க தியேட்டர்ல என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில வெறும் மேலோட்டமா கதையை பார்த்துட்டு அதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் மட்டும் நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் மேலோட்டமா கதையை பத்தி சொல்லணும்னா, சாட்ஸ் நம்ம தளபதி அவர்கள் வந்து சாட்ஸ்ல தான் இருக்கிற அப்படி ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். சோ அந்த டீம்ல ஏகப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் செய்வாங்க. ஆனா இந்த விஷயம் வீட்டுல நம்ம ஸ்னேகாக்கு தெரியாம, அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாம இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோவா சுத்திட்டு இருக்காரு. இவருடைய டீம் தான் பிரசாந்த், அஜ்மல், அதுக்கப்புறம் நம்ம பிரபுதேவா அவர்கள். சோ இந்த டீம் செய்யற சில சமாச்சாரங்கள் அதுக்கு எதிராக இருக்கிற நம்ம வில்லன் கேரக்டரான மோகன், சோ அவருக்கு தொடர்ந்து குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னும் தளபதிக்கு எத்தனை பிரச்சனைகள்லாம் வருது, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, அதுல இருந்து எப்படி மீண்டு வராருன்றதுதான் இந்த படம். அண்ட் இந்த படத்து மேல இன்னும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தினது ஒன்னு, விபி ஸ்டைல்ல இந்த படம் இருக்கும். அவர் வந்து ஃபன் மோட்ல கொண்டு போவாரு. ஃபன் ஏரியா தான் நம்ம தளபதிகிட்ட மிஸ் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ஏங்கிட்டு இருந்தோம்ல. சத்தியமா கூடாதுடா. ஏன்னா லியோ படத்துலயும் சீரியஸ் டோன்ல சார் இதுவரையும் நீங்க பார்த்த அளவுலாம் இருக்காது, நல்ல சீரியஸாவே தான் இருப்பாரு, உருனே தான் இருப்பாருன்ற மாதிரியே இருந்தாங்க. வாரிசு படம் நமக்கு எங்க இல்லங்க பெருசா இன்னும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம், அது பெருசா இல்லைங்கன்ற அந்த ஒரு சின்ன குறை கடைசி படங்கள் நமக்கு அது ஃபீல் ஆச்சு. சோ அந்த விஷயங்கள் இதுல தீர்த்து கட்டும் வகையில பிபி வந்து ஃபன் மோட்ல தலைவனை கொண்டு போயிட்டாரு. சோ தளபதி அவர்கள் ஃபுல்லா ஃபன் தான். மருதமலை மாமணியே முருகையா, அதுலயும் சிலரை கலாய்க்கிறதெல்லாம் என்னங்க ஓப்பனா வன்மத்தை கக்குறீங்க, ஓப்பனா கலாய்க்கிறீங்கன்ற மாதிரி சில கேரக்டர்ஸை கலாய்க்கிற மூமெண்ட் எல்லாம் சூப்பராவே இருந்துச்சு. சில பட ரெஃபரன்ஸ்கள் யூஸ் பண்ண மூமெண்ட், அவர்கிட்டயே அதை யூஸ் பண்ண மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரேம்ஜி கேரக்டர், யோகி பாபு கேரக்டர், அப்பப்போ கொடுக்குற கவுண்டர்ஸ். பட் அதை தாண்டி டாப் ஸ்டார் கேரக்டர், பிரபுதேவா கேரக்டர், இன்னும் சில பல கேரக்டர்ஸ், எனக்கு மோகன் கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் இந்த படத்துல ஒட்டல. மத்த எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுடைய பங்களிப்பு சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க. மொத்த படத்தையும் தூக்கி தாங்கிறது நம்ம தளபதி அவர்கள் தான். ஒன்னு வயசான தளபதி, இன்னொன்னு வந்து இளைய தளபதி. எஸ், அந்த டிஏஜிங் பண்ண தளபதி. நம்ம ஸ்பார்க் சாங்ல பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கும்போது, ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பக்குன்னு இருந்துச்சு. ஏங்க நாங்க பிசுறு தட்டுமா ஒரு மாதிரி தொக்கா தெரிஞ்சிருமா படத்துலன்ற மாதிரி பயந்தோம். பட் அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணி மட்ட சாங் வரும்போதே ஓகே, இல்ல நல்லா இருக்காருன்ற மைண்ட் செட் வந்துருச்சா. படத்துல சுத்தமா தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு டிஏஜிங் பண்ணிருக்காங்க. ஒன்னே ஒண்ணு, அந்த இன்னொரு குட்டி விஜய் வராருல, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அப்படியே துண்டா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மத்தபடி இந்த டிஏஜிங் பண்ண தளபதி வந்து பக்காவா இருக்கிறாரு. அவருக்குதான் பெரிய ஸ்கோப்பே இருக்கிறதுனால மனுஷன் வந்து அந்த கேரக்டரை ஒரு மாதிரி ஜாலியா அனிமேட்டட் வெர்ஷன்ல கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி சும்மா அப்படி இஷ்டத்துக்கு வாடா, எனக்கு ரூல்ஸே கிடையாதுடா, நான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்டான்ற மாதிரியே அவர் பண்ற அட்டகாசங்கள்லாம் சும்மா ஜாலியாவே இருந்துச்சு. அதை சிறப்பாகவே செஞ்சு விட்டாரு. அண்ட் வயசான தளபதி, லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன், வயசானா என்னையா அப்படின்னு கேட்கற மாதிரி, வயசானாலும் அவர் செய்யற விஷயங்கள், அவர் கொடுக்குற அந்த மேனரிசம், அதை தாண்டி அப்பப்போ கொடுக்குற அந்த ஃபன் மூமெண்ட், இது எல்லாமே இந்த படத்துல இருக்குது. அண்ட் இந்த படத்துல யுவனுடைய மியூசிக்ன்றது பெருசா ஒர்க் ஆகலன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அந்த விஷயங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, சில இடங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. எஸ், இன்னுமே நம்ம இவங்கிட்ட எதுவும் பாக்குறோம், பட் அந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றாரு. பார்ட்டி சாங்க வேற ஒரு வெர்ஷன்ல நமக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது ஏன் இந்த வருஷம் நம்ம அப்ப பார்க்காம போயிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்பார்க் சாங் வந்து எனக்கு படத்துல ஏங்க நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏங்க குறுக்கல அந்த சாங் வருதுன்ற மாதிரி அது கொஞ்சம் எனக்கு தேவையில்லாம தான் பட்டுச்சு. ஆனா மட்ட சாங்கு
மச்சான் அந்த சாங் சிறப்பா இருந்துச்சுப்பா. சோ மத்தபடி சாங்ஸாவும் சரி யுவன் பிஜிஎம்மாவும் அதெல்லாம் தரமாவே செஞ்சிருக்காரு. பட் இன்னுமே அவர்கிட்ட எதிர்பார்த்தோம், அவருடைய லெவல் நீட்டா பண்ணிருக்காரு. சில இடங்கள் மாசா இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அவருடைய பங்களிப்பு நீட்டா இருந்துச்சு. இந்த படத்தை டோட்டலா தாங்கிறது தளபதி பிளஸ் விபி. நான் கதையில போட்டு உங்களை ரொம்ப குழப்பி டோனிங் பண்றேன், டைம் டிராவல் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு இவங்க கொடுத்த ஹைப்புகளாம் அந்த மனுஷன் அவ்வளவு பண்ணவே இல்லை. சிம்பிளான கதை. ஆமா, கதை ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. நீங்க பார்த்து பழகின கதை, ரொம்ப ரொம்ப பழைய கதை தான். இருந்தாலும் மனுஷன் அதை ட்ரீட் பண்ண விதம் தான். எப்ப என் படத்துல இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, தளபதி இருக்காரு, தளபதியே ஏகப்பட்ட வெர்ஷன்ல இருக்கிறாரு, அதை தாண்டி டாப் ஸ்டார் இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு, லைலா இருக்காங்க, ஸ்னேகா இருக்காங்க, இன்னும் பல பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இன்னும் கதையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கதையை சும்மா கம்மியா வச்சுக்கிட்டு மனுஷன் விபி ஸ்டைல்ல எல்லாருக்கூடயும் அந்த ஒரு ஃபன் மோட்ல கொண்டு போனது முக்கியமான. அதாவது சீரியஸான சமாச்சாரத்துல கூட டக்குன்னு அதை ஃபன் பண்ணி அந்த மூமெண்ட்டே வேற மாதிரி மாத்துறது. பத்தாவதுக்கு சீரியஸா எப்படி இத்தனை கேமியோஸ் கொண்டு வந்தாருன்னு தெரியல. அதெல்லாம் இன்னும் சீக்கிரட்டாவே இருந்திருந்தா நமக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். பட் இன்னுமே ரிவீல் பண்ணாம, அதாவது இவங்களாம் இருக்காங்களாப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து அதே மைண்ட் செட்டோட தேட்டருக்கு போங்க. தேட்டர்ல கத்திக்கிட்டு பாக்குற மொமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குதுப்பா. அது இந்த படத்துடைய பெரிய ஸ்பெஷல். ஏன்னா அந்த விஷயத்தை தான் லியோ படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப மிஸ் பண்ணோம். லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு அந்த காஃபி ஷாப் போயிட்டு செம்மையா இருந்துச்சு. செம்மையா முடிச்சாங்க இல்ல, அதுலயும் தளபதியோட அந்த டான்ஸ் ஸ்டெப்ல ஆரம்பிச்சு அப்படியே அதை ஸ்டேஜ் பண்ண விதம் முடிச்சதெல்லாம் பிளாஸ்டா இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. வாரிசு படத்துல எனக்கு அப்படி ஃபீலே ஆகல. எஸ், அவருடைய கவுண்டர், அந்த பழைய அந்த ஒரு மூமெண்ட் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் மொத்த படமா நமக்கானது படம் இல்லப்பான்ற மாதிரி தான் இருந்துச்சு. தளபதி படம் பார்த்தோம், இன்னும் ஏதோ ஒரு குறையா இருக்கேன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுல. அந்த விஷயங்கள் இதுல கிட்டத்தட்ட சரி பண்ணிட்டாரு. ஃபன் மோட்ல டிராவல் பண்ணது. ஏன்னா அந்த ஃபன்னை காட்டாம சார் நீங்க உருன்னே இருங்க சார், இதுதான் சார் வித்தியாசமான விஜயை நாங்க காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேணாம். தளபதி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, ஃபேமிலி ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறதுன்னா முக்கியமா அவங்களுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது என்ன, ஃபேன்ஸ் கிட்ட தானே வேணும், நாங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி வரிசையா விபி விதவிதமா கொடுத்திருக்கிறாரு. அதுலயும் இளைய தளபதியை யூஸ் பண்ண விதம்லாம் வேற லெவலு. பெரிய தளபதியை கூட கொஞ்சம் பார்த்து பக்குவமா வழக்கமான ரூட்ல தான் டீல் பண்ணாரு. ஆனா இளைய தளபதிக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்றதுனால, சார் நீங்க ஒரு புது கேரக்டர் சார், நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, இன்னும் புதுசா என்ன வேணாலும் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் விளையாண்ட விதம்லாம் நல்லா இருந்துச்சு. சரிப்பா, இந்த படம் நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் தான் சொன்னேன், கதை ரொம்ப சிம்பிள். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்குதுங்க. அது இல்லாம கதையில அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு தெரியுதுங்க. இதுதான் நடக்க போகுது, இதே அங்க இழுத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் முடிச்சு விடுங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கொஞ்சம் லேகா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இருக்கல, அதை தாண்டி ஃபன் ஏரியா கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் லேகா போகுதுன்னு தோணுச்சு. அந்த விஷயம் செகண்ட் ஹாஃப்ல இல்லாம போச்சு. ஏன்னா கொஞ்சம் ஏகப்பட்ட கேமியோஸ் எல்லாம் வருது. வழக்கமான கதை மாதிரி இதுக்கப்புறம் நடக்க எனக்கு தெரியாதாப்பா, நாம மைண்ட் செட்ல தான் பாத்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்துல ஒரு சில பல டெஸ்ட் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் எதிர்பார்க்கலப்பா, நான் வழக்கமா இப்படிதான் முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சீக்கிரம் முடிச்சு விடுங்க தான் நான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க சில ட்விஸ்ட்களை வச்சீங்கன்ற மாதிரி சில ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு அது பெருசா ஒர்க் ஆகல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இவங்க பண்ண சில விஷயங்கள் நல்லாவே ஒர்க் ஆச்சு. பத்தாவதுக்கு கேமியோஸ் கூட்டு வந்த விதம், அதை பிளேஸ் பண்ண விதம், அந்த கேமியோஸ் படத்துக்குள்ளதான் பேசுறாங்களா இல்ல படத்தை தாண்டி பர்சனலா பேசிக்கிறாங்களான்னு ஒரு மூமெண்ட் எல்லாம் வந்துச்சு. ஏங்க இப்ப நீங்க பர்சனலா ரெண்டு பேரும் பேசிக்கல, நடக்க போற விஷயத்தை பேசிக்கலன்ற மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாம் தியேட்டர்ல செம பிளாஸ்டா இருந்துச்சு. கடைசி சிஎஸ்கே மேட்ச்ல தான் முடியும்னு நமக்கு ட்ரெய்லர்ல தெரிஞ்சிருச்சு. அது ஸ்பாய்லர் எல்லாம் கணக்கு வராது. சிஎஸ்கே மேட்ச்ல தான் முடியும்ன்றோம்ல, அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல தான் அந்த இடம்லாம் கத்திக்கிட்டே தான் பாப்பீங்க. இவங்க காட்டுற விஷுவல், காட்டுற விஷயங்கள், காட்டுற மியூசிக், இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு மாதிரி கடைசி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல உங்க அப்படியே கத்திக்கிட்டே பார்க்க வச்சிடும். சோ அதான் சொல்றேன், இப்போ கதை டம்மியா இருக்குது, கதை ரொம்ப சிம்பிளா இருக்குது, இல்ல பழைய கதையா இருக்குது. அந்த விஷயத்தை கண்டுக்காத அளவுக்கு இவங்க மத்த விஷயங்கள்ல மேட்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு அதனால தியேட்டர் மூமெண்டா நிறைய ஒர்க் ஆச்சுப்பா. சோ தியேட்டர் மூமெண்டா நான் போயிட்டு இந்த ஓவரா டீ கோட்லாம் பண்ண மாட்டேன். சிம்பிளா எனக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் படம் வேணும், அவ்வளவுதான். நடுவில் கொஞ்சம் அப்படியே லாகா என்னங்க இருக்கிறாங்க, என்னங்க கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்றாங்க, சென்டிமெண்ட்டை புரியுறாங்க அப்படின்னு தோணும் போது டக்குன்னு ஒரு கேமியாவை கூட்டு வந்து இப்ப கத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்த விட்டுருவாங்க. சோ அந்த மொமெண்ட் நம்ம கத்திக்கிட்டே பாக்குறதுல நல்லா இருக்குப்பா. கடைசி இந்த 1/2 மணி நேரம் உங்களை ஒரு மாதிரி ஆக்கி விட்டு அப்படியே இந்த ஒரு பரபரப்பா பிளஸ் பக்கா மாசா கத்திக்கிட்டு இருக்கிற மொமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்களா, அந்த மூமெண்டோட வெளியே வரும்போது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துரும். எஸ், இன்னும் கதை ஏரியாவையும் எனக்கு மோகன் சார் ஏரியா மட்டும்தான் ரொம்ப டம்மியா ஃபீல் ஆச்சு. அந்த மனுஷனை எங்க இப்படி பாடாப்படுத்துறீங்க, அதுக்கு பதிலாக வேற இன்னும் பக்காவான ஒரு வில்லனை இல்ல ஒரு பர்ஃபெக்டான ஆளை வில்லன் லுக்ல கூட்டு வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு. அவருடைய வில்லத்தனம் கூட இல்லைங்க, அவர் ரொம்ப குழந்தைத்தனமா பேசுறாரு. அந்த குழந்தைத்தனத்துக்குள்ள நீங்க கொடுத்து ஏன் சொடுக்க பாக்குறீங்க, அது அவருக்கு செட்டா அவ்வளவு தெரியுது இல்லைன்ற மாதிரி எனக்கு அவர் ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அதையுமே தளபதி கலாச்சிடுவாரு. சோ அதனால அந்த ஏரியாவை அவரே புரிஞ்சுக்கிட்டு டீல் பண்றாரு. சோ மொத்தமா இது தளபதி ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம ட்ரீட். தளபதி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு இன்னும் ஒரு படம் தான் இருக்கே அப்படிங்கிற ஃபீலிங்ஸோட லைட்டா உள்ளுக்குள்ள பார்த்தாலும் அதெல்லாம் மறக்க வைக்கும் அளவுக்கு
பல சமாச்சாரங்கள் இந்த படத்துல இருக்கு. சோ என்ஜாய் பண்ணுவீங்க. கதையா டம்மி தான், கதையா ரொம்ப சப்பதான், கதையா வழக்கமான கதை தான். அந்த கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு கொஞ்சம் என்னங்க கதை அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ண வச்சாலும் செகண்ட் ஹாஃப்ல கதையை விடுங்க, எத்தனை பேர் வராங்க, எத்தனை என்ஜாய் பண்ற மூமெண்ட் இருக்கு, எத்தனை தியேட்டர் மூமெண்ட் இருக்கு, அதெல்லாம் பாப்பீங்களா, அதுலயும் தேடி பிடிச்சு குறை கண்டுபிடிப்பீங்களா, அந்த பக்கம் நீங்க போகாம தியேட்டர் மூமெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சோ ஃபேமிலியா தாராளமா போய் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில ஒரு நல்ல தளபதி படம் இது. தளபதி ஃபேன்ஸுக்கு பக்கா விபி உன் ஸ்டைல் எப்படி ஒண்ணு வேணும்னு கேட்டா அதை சரியா கொடுத்து விட்ட அப்படிங்கிற மாதிரி முடிச்ச விதம் நைஸ். பட் பொதுவான ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் ஓகேப்பா நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தோம்பா, இவங்களா இருக்காங்களா அவங்களா இருக்காங்களா நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சுப்பா, ஜாலியா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல கொடுத்துச்சு. நல்ல வேலை அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் படத்துல இருந்துச்சு, அது மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம போன வீடியோல ஒண்ணு கெஸ் பண்ணோம்ல, ஷார்ட்ஸா போட்டிருப்பேன், அதுல வந்து எனக்கு இந்த படத்துல இது மட்டும் வேணுங்க அப்படின்னு ஒண்ணு கேட்டேன். அதே விஷயம் படத்துல இருந்துச்சு. அது எனக்கு பார்க்கும்போது நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, அந்த ஷார்ட்ஸை வேணும்னா பாத்துக்கோங்க. அதுல ஏப்பா நான் பேராசெல்லாம் படல, எனக்கு படத்துல அது இருக்கும் இது இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு இது மட்டும் படத்துல வந்துருச்சுன்னா போறோம், ஐ எம் பினிஷ், நான் தியேட்டர்ல கத்திக்கிட்டே என்ஜாய் பண்ணுவேன்ற மாதிரி நான் நினைச்ச மூமெண்ட் எங்க பிரபு சார் நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சா இல்லையா உங்களுக்கு கேட்டுச்சுன்ற மாதிரி அந்த மனுஷன் அதே விஷயத்த வச்சிருக்காரு. அதுவும் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காருன்னு இதுக்கு மேல நல்லா ஸ்பாயில் பண்ணாம சொல்ல முடியலங்க. அப்படியே வாய் வரைக்கும் வருது, இந்த சீன் பாத்தியா, இந்த சீன்ல இவர் வந்து என்ன பண்ணாரு தெரியுமான்னு சொல்ல வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். சோ ஸ்பாயிலரோட இன்னும் நான் சிலாகிச்சு இன்னும் என்ஜாய் பண்ண சில மொமெண்ட்ஸை நான் இன்னொரு வீடியோல பேசுறேன். ஸ்பாயிலர் வீடியோவாவே அதை தனியாவே போட்டு அதுல இன்னும் பல விஷயங்களை பேசலாம். இது ஸ்பாயிலர் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணாம இந்த இடம்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்னு மேலோட்டமா மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். சோ நீங்களும் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்கப்பா. அண்ட் நீங்க கோட் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம செகண்ட் ரவுண்டு சண்டே போறேன், சண்டே போயிட்டு திரும்பியும் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட்லாம் தியேட்டர்ல ஃபுல் கிரௌடோட கட்டிக்கிட்டே பாக்குற மூமெண்ட்லாம் இன்னும் எத்தனை படங்களுக்கு சிக்கும், அதனால திரும்பி என்ஜாய் பண்ணாதான் உண்டு. அதனால திரும்பி நான் என்ஜாய் பண்ணுவோம்ப்பா. ஏன்னா இந்த படம் ஒர்க் ஆச்சு, நிறைய மூமெண்ட் நல்லாவே இருந்துச்சு. சோ மறக்காம நம்ம சோடா புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.